ஆதியாகமம் 3 தேவன் சொன்னது உண்டோ? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தைகளில் விசுவாசம் இல்லாமல் இருப்பதே அதைரியத்துக்கு பின்னாக மறைந்திருக்கும் வேறாய் இருக்கிறது. இங்கு ஸ்திரீயானவள் தேவனுடைய வார்த்தையை சந்தேகிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடனே பிசாசானவன் ஸ்திரீயானவளை நோக்கி தேவன் சொன்னது உண்டோ என்ற கேள்வியை கேட்டது. ஒரு முறை தாவீது தன்னால் ஒன்றுமே செய்யக்கூடாத நிலைக்குள்ளாகி திகைத்து கொண்டிருந்தான். அவனுக்கு போவதற்கு இடமில்லாமல் தான் செய்ய வேண்டியது இன்னதென்றும் அறியாதவனாய் இருந்தான். அந்த சூழ்நிலையில் நான் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று கூறினான். உண்மையாகவே தன்னால் கர்த்தருடைய நன்மையை காண முடியாதிருந்தும் அவன் விசுவாசித்தான். தேவனும் அவனுடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார். அவர் அவனுடைய யுத்தங்களை எல்லாம் நடப்பித்து அவனுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்தார். விசுவாசமானது நம்மிடத்தில் உறுதியானதாக இருக்குமானால் கவலை என்பது நம்மிடத்தில் இருக்காது. எனவே தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய இயற்கையான கண்களால் காண முடியாததை நம்முடைய ஆவிக்குரிய கண்களினால் கண்டு விசுவாசத்தோடு தேவனை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்த வேண்டும். அப்பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவார். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.